வணக்கம் நண்பர்களே. தேர்தல் முடிஞ்சிருச்சு. பிஜேபி மற்றும் திமுக ஆதரவாளர்களுக்கு ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கும். அதே சமயம் இந்த கட்சிகளை எதிர்ப்பவர்களுக்கு நரக வேதனையாக இருக்கும். புரியுது. சரி, உங்களில் ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, நான் எதுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே சமயம் யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பெரிய தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லட்டா, இந்த ஓட்டு போடுற வேலையை நம்மளுக்கு செட்டே ஆகாதுங்க. ஏன்னா இப்போ ஜனநாயகம், அதாவது டெமோக்ரஸிங்கிற பேரில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நாடகம் மேலே எனக்கு சுத்தமாக ஈடுபாடே கிடையாது. உடனே உங்களில் நிறைய பேர் சொல்லலாம், சரி ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறியே, என்ன ஒரு பொறுப்பே இல்லாமல் பேசுகிற, நீ ஓட்டு போடலன்னா ஒரு தவறான ஒரு ஆள் ஒரு அரசியல்வாதி பதவிக்கு நாட்டை சின்னாபனமாக்கி விட்டுருவானே, ஒரு பொறுப்பில்லாத குடிமகன் பேசுகிற மாதிரி இருக்குது நீ சொல்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எதுக்காக நான் அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வெறுக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தை நான் ஒன்றா சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னை எப்படி வேணால் நீங்கள் திட்டிக்கலாம், சரியா? சரி, காரணம் நம்பர் 1, ஒரு பெரிய காடு இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த காட்டில் மான் கூட்டம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல. அதே இடத்துக்கு பக்கத்துலேயே சிங்க கூட்டமும் இருக்குது. அந்த சிங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 சிங்கங்களுக்கு பயங்கர பசி. அந்த பசியோடு இருக்கக்கூடிய சிங்கங்கள் அந்த மான்களை பார்க்குது. சரி, இன்னைக்கு ஏதாவது ஒரு மானையாவது வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. உடனே அந்த சிங்கங்கள் என்ன பண்ணுது, மெதுவாக பதுங்கி அந்த மான்களை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லி நகர ஆரம்பிக்குது. அந்த சிங்கங்கள் சாதாரணமாக நடந்து போனால் அந்த மான்கள் கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுது, அந்த காட்டில் புல்லெல்லாம் இந்த ஹைட்டில் இருக்குன்னு வச்சுங்க, அந்த புல்லோட ஹைட்டோட கீழாப்பில் பதுங்கி இப்படி போகுது. ஏன்னா அந்த மான்கள் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சொல்லி பதுங்கி போகுது. அந்த சிங்கங்கள் எவ்வளோதான் உஷாராக போனாலும் அது காலடி வைக்கிற இடத்துல காய்ந்த இலைகள்லாம் இருக்கும். அந்த காய்ந்த இலைகள் மேலே அந்த சிங்கத்தோட காலடி படும்போது அந்த காய்ந்த இலைகள் அப்படியே முறிகிற சத்தம் கேட்கும். அதே சமயம் இந்த சிங்கம் மான்களோட கண்ணில் தான் படாமல் பதுங்கி போகுது. ஆனால் மரத்து மேலே இருக்கக்கூடிய பறவைகளுக்கு அந்த சிங்கம் பதுங்கி போகிறது தெரியும். அப்போ அந்த சிங்கம் பதுங்கி போகும்போது அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் சிலுசிலுக்கும். ஸோ அந்த மான்கள் கூட்டத்தில் சில மான்கள் ரொம்ப உஷாரான மான்கள், தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மான்கள். அந்த மான்கள் அந்த சிங்கத்தோட காலடி அந்த காய்ந்த இலையில் படும்போது அந்த காய்ந்த இலைகள் உடையிற சத்தத்தை நோட் பண்ணுது. அதே சமயம் பறவைகளோட சத்தத்தில் வரக்கூடிய மாற்றத்தையும் நோட் பண்ணுது. இது எல்லாத்தையும் நோட் பண்ண அந்த உஷாரான மான்கள் உடனே தப்பிச்சு ஓடிடுது. ஆனால் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு ஒழுங்காக கவனிக்காத மான்கள் அந்த இடத்துல அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே நிற்கிது. மெதுவாக பதுங்கி வந்த சிங்கம் உடனே பாய்ந்து அந்த உஷாரா இல்லாமல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க மான்களில் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்ருது. அந்த மான் இறந்து விடுகின்றது. சரி, இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, அந்த மான் எதுக்காக செத்துச்சு, ஏன் செத்துச்சு? அந்த மான் உஷாரா இல்லாமல் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு ஒழுங்காக கவனிக்காமல் இருந்ததினால் அந்த மான் சிங்கத்தினால் வேட்டையாடப்பட்டு கொல்லப்பட்டது. இதுக்கு பேர் என்னன்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதாவது ஒரு உயிரினத்துக்கு தகுதி இல்லை என்றால் அந்த உயிரினம் அழிக்கப்படும். சரி, இதுதானே இயற்கை. இதுக்காக நம்ம ஃபீல் பண்ண முடியாது, அந்த மான் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா அதான் இயற்கை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு இயற்கையில் ஒரு சிஸ்டத்தை ஒன்று உருவாக்குறோம். அது என்ன அப்படின்னா, இந்த மான்கள் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கட்டி வைக்கிறோம். அதாவது பின்னி பிணையப்பட்டு ஒரு நெட்வொர்க் மாதிரி கட்டுறோம். எல்லா மானும் ஒன்றோட ஒன்று பின்னி பிணையப்பட்டு கட்டி இருக்குது. அப்படி கட்டப்பட்ட மான்கள் எல்லாம் ஒரு இடத்துல நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி சிங்கம் வேட்டையாட வருது. வழக்கம் போல் அந்த மான்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய உஷாரான மான்கள் அந்த சிங்கம் வரதை முன்கூட்டியே கண்டுபிடிச்சிருது. ஸோ அதனால் அந்த உஷாரான மான்கள் என்ன பண்ணுது, வேகமாக தப்பிச்சு ஓட பார்க்குது. ஆனால் அது தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணுது, அனைத்து மான்களும் ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டு இருக்கின்றது. ஸோ அதனால் அந்த உஷாரான மான்களால் உடனே தப்பிச்சு ஓட முடியல. ஸோ அந்த உஷாரான மான்களால் ஏன் தப்பிச்சு ஓட முடியல அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மான்களில் அதிகபட்ச மான்கள் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கவனிக்காமல் சிங்கம் வருது அப்படிங்கிறத முன்கூட்டியே கண்டுபிடிக்க முடியாததுனால அந்த மான் கூட்டத்தில் அதிகபட்ச மான்கள் மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இந்த உஷாரான மான்கள் தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலும் மற்ற மான்களோடு அது கட்டப்பட்டிருக்கிறதுனால அதனால் தப்பிச்சு ஓட முடியல. வேட்டையாட வரக்கூடிய சிங்கம் அந்த மான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மானையும் வேட்டையாடலாம். ஸோ அந்த சிங்கம் வேகமாக போய் அந்த மான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய உஷாரான மான்களில் ஒரு மானை வேட்டையாடிடுது. அந்த மான் இறந்து விடுகின்றது. ஸோ இந்த இடத்துல ஒரு உஷாரான மான் சிங்கத்தால் வேட்டையாடப்பட்டுள்ளது. அதாவது வாழ்வதற்கு தகுதி உடைய ஒரு மான் கொல்லப்பட்டிருக்கு. அந்த மான் செத்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த மான் கூட்டத்தில் இருக்கும் மற்ற அதிகபட்ச மான்களின் தகுதி இல்லாமையே அந்த தகுதி உடைய மான் இறந்ததுக்கான காரணம்.
இந்த உஷாரான மான்கள் தப்பிச்சு ஓடணும்னா எல்லா மான்களும் அட்ட டயத்தில் ஓடணும். ஏன்னா அது ஒரு நெட்வொர்க்காக எல்லா மான்களும் பின்னப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லா மான்களும் சேர்த்தாப்புல ஓடணும். அப்படி எல்லா மான்களும் தப்பிச்சு ஓடணும் அப்படின்னா இந்த மான் கூட்டத்தில் 50% மேற்பட்ட மான்கள் தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சிருக்கணும், உஷாராக இருந்திருக்கணும். ஸோ நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, வாழ்வதற்கு தகுதி உடைய சில மான்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத சில மான்களினால் ஏன் கொல்லப்பட வேண்டும்? இது எந்த விதத்தில் ஒரு நல்ல சிஸ்டம்? அதாங்க டெமோக்ரஸி. அதாவது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தகுதி இல்லாத முட்டாள்தனமான மனிதர்களினால் தகுதி இல்லாத ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தகுதி இல்லாத தலைவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தினால் தகுதி உடைய மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இப்போ அந்த தகுதி உடைய மான்கள் தப்பிக்கிறதுக்காக என்ன செய்யும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மான்களுக்கும் விழிப்புணர்வு உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கும். அதாவது சிங்கம் வரதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அறிகுறிகள் தெரியும், அதாவது காய்ந்த இலைகளின் சத்தம் கேட்கும், பறவைகளின் சத்தத்தில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும். ஏன் அப்படி விழிப்புணர்வு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்குது அப்படின்னா, எல்லா மான்களும் கட்டப்பட்டிருக்கு. இந்த தகுதி உடைய மான்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அந்த மான் கூட்டத்தில் இருக்கக்கூடிய 50% மேற்பட்ட மான்கள் உஷாராக இருந்தால் தான் முடியும். ஸோ அதனால் அந்த தகுதி உடைய மான்கள் எல்லா மான்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அதுங்களுக்கு ஒரு தேவையாக அமையும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கும்போது மக்களில் நாம் என்ன பண்ணுறோம்? மக்கள் அனைவரும் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி பல சேனல்ஸ் ஆரம்பித்து மக்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, மக்கள் 50% மேற்பட்டவர்கள் விழிப்புணர்வு அடைந்தால் அப்பதான் நாம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு காரணத்தினால்தான் பலர் விழிப்புணர்வு செய்யறது இன்னைக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் இங்கே என்ன கேட்குறேன் அப்படின்னா, பலரின் முட்டாள்தனத்தினால் ஏன் சிலர் பாதிக்கப்பட வேண்டும்? இது என்ன மாதிரி சிஸ்டம்? இப்போ காரணம் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. நீங்கள் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆஃபர் லெட்டரில் என்னென்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு வேலை, சாயந்தரம் 6 மணிக்கு முடியும். அந்த காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீ இந்தந்த செயல்களை செய்யலாம், இதை செய்யக்கூடாது. நீ வந்து வேலையை விட்டு போகணும் அப்படின்னா உனக்கு வந்து 1 மந்த் நோட்டீஸ். அந்த 1 மந்த் நோட்டீஸை நீ வந்து முடிச்சுட்டு தான் நீ போகணும். அதே சமயம் உனக்கு இத்தனை நாள் லீவு. ஸோ அப்படி பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபர் லெட்டரை சைன் பண்ணி வேலையில் போய் ஜாயின் பண்ணிப்பீங்க. இதுக்கு நீங்கள் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் சைன் பண்ண மாட்டீங்க, அந்த வேலையை ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் தங்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சைன் பண்ணிவிட்டு அந்த வீட்டில் போய் தங்க போவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை சைன் பண்ணாமல் அந்த வீட்டை ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்க. ஸோ அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ இல்லை ஆஃபர் லெட்டரையோ நீங்கள் சைன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கோ இல்லை அந்த வீட்டுக்கோ உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ ஏன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு தான் நம்ம இறங்குறோம், கரெக்டாக? ஸோ இப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புவது என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கத்துக்கான கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த சிஸ்டம், அதாவது மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அந்த தலைவன் அந்த நாட்டுக்கான முடிவுகளை எடுப்பான். இதுதான் காவல்துறை, இதுதான் நீதிமன்றம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சட்ட ரீதியாக தான் நீங்கள் வந்து அணுக வேண்டும். ஸோ ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த அரசாங்கத்துக்கான ஒரு கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பை நான் ஒத்துக்கிறேன், இல்லை நான் ஒத்துக்கலை அப்படின்னு என்னைக்கா ஒரு நாளைக்கு நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணி வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு நிறுவனத்துக்கு ஆஃபர் லெட்டர் சைன் பண்ணிட்டு போகிறீங்க. அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கான கட்டமைப்பை நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி என்னைக்கா ஒரு நாளைக்கு சைன் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் அப்படி சைன் பண்ணல அப்படின்னா ஏன் சைன் பண்ணல? இப்போ எனக்கு இந்த கட்டமைப்பு பிடிக்கலங்கிறேன். ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒரு நாட்டுக்கான பல கோடி மக்களின் முடிவு எடுக்கும் திறனை ஒரு தனி மனிதன்கிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் எனக்கு பிடிக்கலங்கிறேன். என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? ஸோ அப்படின்னா இப்படிப்பட்ட அரசாங்கத்தின் கட்டமைப்பு நமது விருப்பத்தை மீறி நம்ம இது புகுத்தப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு தானே அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்னால் இந்த கவர்மெண்ட்டுங்கிற ஒரு சிஸ்டத்துலேருந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமா? அதான் என்னுடைய கேள்வி. அதே சமயம் நீங்கள் சொல்லலாம், இதெல்லாம் 1947 முடிவு எடுக்கப்பட்டது, உடனே நீ வந்து இப்போ வந்துட்டு இந்த சிஸ்டம் எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படின்னா லேட்டாக பிறந்தது என்னோட தப்பா? சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசாங்கத்துக்கான கட்டமைப்பு இந்த மக்கள் அனைவரின் விருப்பத்தை மீறி திணிக்கப்பட்டுள்ளது. இது காரணம் நம்பர் 2. ஸோ இப்போ காரணம் நம்பர் 3 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறதுக்கான அர்த்தம் என்ன? அதாவது
ஒரு நாட்டுக்கான முடிவெடுக்கக்கூடிய திறன், உங்களுடைய உரிமையை அப்படியே எடுத்து ஒரு தனி மனிதன்ட்ட கொடுக்குறீங்க. ஸோ கோடிக்கணக்கான மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரவர்களின் முடிவெடுக்கக்கூடிய உரிமையை அப்படியே எடுத்து ஒரு தனி மனிதன்ட்ட கொடுக்குறோம். ஸோ அந்த தனி மனிதன் அந்த நாட்டுக்கான முடிவுகளை எடுக்க போகின்றான். ஸோ அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய ரிஸ்கான விஷயம். ஏன்னா அந்த ஒரு தனி மனிதனை ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நாட்டையே அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட். ஏன் டீசென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு நாட்டின் சக்தி ஒரு தனி மனிதன்கிட்ட இல்லாமல் பல கோடி மக்கள்கிட்ட பிரிஞ்சு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனை கட்டுப்படுத்துறது மூலமாக ஒரு நாட்டையே கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த நாட்டின் சக்தி ஒரு மனிதனிடம் குவிந்து இல்லை, பல கோடி மக்களிடம் பரவி உள்ளது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு தனி மனிதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் ஒரு நாட்டை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாது. அதுக்கு பேர் தான் டீசென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட். ஸோ அதனால தான் நான் இந்த ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் ஒரு அனர்கிஸ்ட். அது என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு நான் அப்புறம் புரிய வைக்கிறேன். ஸோ அது காரணம் நம்பர் 3. இப்போ காரணம் நம்பர் 4 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமாக படைக்கப்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு ஆப்பிள் பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு ஆரஞ்சு பிடிக்கும். இப்போ உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆனால் இன்னொருத்தனுக்கு ஆப்பிள் பிடிக்கல, ஆரஞ்சு பிடிக்குது. அப்படிங்கும்போது அந்த ஆரஞ்சு பிடிக்கக்கூடிய மனிதனை நீங்கள் வெறுப்பீங்களா? வெறுக்க மாட்டீங்கல்ல. ஏன்னா ஏற்றுப்பீங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்படிங்கும்போது அவனுக்கு ஆரஞ்சு பிடிக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவனை நீங்கள் வெறுக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சிலர் காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னும் மற்றும் சிலர் நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்களோட விருப்பப்படி அவங்க பல கட்சிகளை சப்போர்ட் பண்ணுவாங்க. சரியா? இப்படி இருக்கும்போது இப்போ ஒருத்தன் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்கள பார்த்தா கடும் கோபம் வரும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பிஜேபியை ஆதரிப்பவர்களை பார்த்தாலே பிடிக்காது. இதே மாதிரி ஒவ்வொரு கட்சியை ஆதரிப்பவர்கள் மற்ற கட்சியின் ஆதரவாளர்களை பார்த்து கோபப்படக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகுகின்றது. அதாவது மக்கள் பிரிக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகுகின்றது. இது நான் டெமோக்ரஸியை வெறுப்பதற்கான காரணம் நம்பர் 4. இப்போ காரணம் நம்பர் 5 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஒரு ஆஃபர் லெட்டரை சைன் பண்ணிவிட்டு போய் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கல, உடனே என்ன பண்ணுவாங்க? உங்கள் நிறுவனம் உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இப்போது ஒரு நாட்டின் தலைவனை நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த நாட்டின் தலைவன் அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு அந்த நாட்டையே கட்டுப்பாட்டில் வச்சுருக்க போகிறான். அந்த நாட்டுக்கான முடிவுகளை அவன் எடுக்க போகிறான். அப்படிங்கும்போது அந்த நாட்டின் தலைவன் மக்களுக்கு எதிராக முடிவுகளை எடுத்தால் அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டின் தலைவனை பதவியிலிருந்து தூக்க முடியுமா என்னன்னு சொல்லுங்கள்? அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த நாடு அவனோட கட்டுப்பாட்டில் சின்ன பின்னமாயிடும். அந்த நாட்டு மக்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இது என்ன மாதிரி சிஸ்டம் அது? இது நான் டெமோக்ரஸியை வெறுப்பதற்கான காரணம் நம்பர் 5. அப்புறம் காரணம் நம்பர் 6 என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டெமோக்ரஸிங்கிற சிஸ்டத்தை பல நாடுகளில் பரப்புனது யார்? பிரிட்டிஷ்காரனுங்க. இந்த பிரிட்டிஷ்காரனுங்க அவனுங்க போன ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த அரசாங்கத்துக்கான கட்டமைப்பை உருவாக்குனானுங்க. இந்த காவல்துறை, நீதிமன்றம், பாராளுமன்றம், சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குனானுங்க. அதை சேர்த்தாப்புல அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாரையும் போட்டு தள்ளினானுங்க. டெமோக்ரஸி, மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனானுங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பல ஆயிரம் மைல்கள் தாண்டி பல நாடுகளில் போர் புரிந்து பல லட்சம் மக்களை கொன்று குவித்து இந்த அரசாங்கத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கி அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு இந்த பிரிட்டிஷ்காரன் நினைக்கிறதுக்கு அவன் அவ்வளோ பெரிய நல்லவனா? இந்த அரசாங்கத்துக்கான கட்டமைப்பையும் இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற சிஸ்டத்தையும் உருவாக்குனதோட இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஃப்ரீமேசன் அப்படிங்கிற ஒரு சொசைட்டி, அதாவது சீக்ரெட் சொசைட்டியை அவன் போன ஒவ்வொரு நாட்டிலையும் உருவாக்கினான். நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா இந்த ஃப்ரீமேசன் லாட்ஜஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் அந்த சிம்பிள். இந்த ஃப்ரீமேசன் லாட்ஜஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம். அந்த சீக்ரெட் சொசைட்டியில் அந்தந்த நாட்டின் மக்களையே சேர வச்சான். என்ன மாதிரி சொல்லி சேர்க்க வச்சான் அப்படின்னா, அந்த ஃப்ரீமேசன் சீக்ரெட் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், அரசாங்கத்தின் துறையாக இருக்கட்டும், அந்தந்த துறைகளில் முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேசன்ஸாக இருப்பாங்க. அதே சமயம் அந்தந்த துறைகளில் ஒரு பதவிக்கு மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீமேசனாக இருந்தால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ ஒரு நாட்டின் மக்கள் எல்லாம் சேர்ந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவன் பதவிக்கு போகிறான். அவனை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள், அட்வைசர்ஸ் எல்லாம் ஃப்ரீமேசன்ஸாக இருப்பாங்க.
இப்போ ஒரு நாட்டின் சாதாரண முடிவுகள், லோ லெவல் முடிவுகள் அதெல்லாம் வந்து அந்த நாட்டின் தலைவன் நிச்சயமாக எடுப்பான். ஆனால் அந்த நாட்டின் முக்கியமான முடிவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரன்சி டிமானடைசேஷன் இருக்குல்ல, இப்படிப்பட்ட முடிவுகள்லாம் அந்த ஃப்ரீமேசன்ற சீக்ரெட் சொசைட்டி மூலமாக அந்த தலைவனுக்கு போகும். அந்த ஃப்ரீமேசன் சீக்ரெட் சொசைட்டியை யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி. ஸோ அந்தந்த நாட்டின் முக்கியமான முடிவுகள் எல்லாம் அந்த ஃப்ரீமேசன்ஸ் மூலமாக அந்த நாட்டின் தலைவனுக்கு போகும். இப்போ இந்த ஃப்ரீமேசன்ஸ்டேருந்து வரக்கூடிய முடிவுகளுக்கான உண்மையான நோக்கம் வந்து முன்வைக்கப்படாது. ஆனால் அட்ராக்டிவான ஒரு நோக்கம் தான் எப்போதும் முன்வைக்கப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜல்லிக்கட்டு பேன் பண்ணுறதை பற்றி சொன்னாங்கல்ல, அந்த பேன் பண்ணுறதுக்கு என்ன காரணத்தை சொன்னாங்க, மாடெல்லாம் வந்து பாதிக்கப்படுது, அதனால் அந்த மாடெல்லாம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அதனால ஜல்லிக்கட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஸோ அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு காரணம். ஆனால் உண்மையான காரணங்கிறது வேறு, அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி கரன்சி டிமானடைசேஷனுக்கு கருப்பு பணத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்ராக்டிவான நோக்கத்தை தான் முன் வைப்பாங்க. ஆனால் அவங்களோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வச்சு எல்லாரையும் பேங்கிங் சிஸ்டத்தோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றது தான் அவங்களோட உண்மையான நோக்கம். ஸோ இப்போ ஒரு நாட்டின் தலைவன் ஒரு முட்டாள்தனமான தலைவனாக இருக்கான் அப்படின்னா, அந்த ஃப்ரீமேசன்ஸ் மூலமாக அந்த நாட்டுக்கான முடிவுகள் வரும்போது அவன் வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சைன் பண்ணிவிடுவான். ஆனால் இதே கொஞ்சம் விவரமான ஒரு தலைவனாக இருக்கான் அப்படின்னா அந்த முடிவுகளை எதிர்க்க ஆரம்பிப்பான், எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அதனால் அந்த நாட்டின் தலைவனை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. பணம், பொருள் அப்படின்னு பல விதத்தில் கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கும் அந்த நாட்டின் தலைவன் ஒத்துப்போகலை அப்படின்னா கொலை மிரட்டல் விடுவாங்க. அதுக்கும் பயப்படாத தலைவனாக இருக்கான் அப்படின்னா போட்டு தள்ளிடுவாங்க. அப்படி போட்டு தள்ளிட்டா அந்த தலைவன் இறந்த ஸ்பாட்டுக்கு வரக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் யார்? ஃப்ரீமேசன்ஸ். அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அதிகாரிகள் யார்? ஃப்ரீமேசன்ஸ். அந்த கேஸுக்கான தீர்ப்பை கொடுக்கக்கூடிய ஜட்ஜு யார்? ஃப்ரீமேசன்ஸ். கேஸை இழுத்து மூடிடுவாங்க. ஸோ அதனால் அந்த நாட்டின் தலைவன் அந்த ஃப்ரீமேசன்ஸோட பேச்சை கேட்கல அப்படின்னா காலி தான். ஸோ அதனால் ஒரு நாட்டின் பவர் உண்மையாகவே அந்த நாட்டின் தலைவன்கிட்ட கிடையாது. அந்த நாட்டை மறைந்திருந்து பல துறைகளின் மூலம் கட்டுப்படுத்தக்கூடிய ஃப்ரீமேசன்ஸோட கையில் தான் இருக்குது. ஸோ இங்கே ஜனநாயகம்ங்கிறது வெறும் நாடகம் தான். நம் தலைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பப்பட்டை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமே தவிர உண்மையான சக்தி வாய்ந்த தலைவனே நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. ஸோ இதனால தான் பிரிட்டிஷ்காரன் பல நாடுகளில் போய் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டு இந்த அரசாங்கத்துக்கான கட்டமைப்பை உருவாக்கினான். அவன் லூசா? ஸோ இது வந்து நான் டெமோக்ரஸியை வெறுப்பதற்கான காரணம் நம்பர் 6. இந்த டெமோக்ரஸிங்கிற சிஸ்டத்தை வெறுக்கிறதுக்கான காரணத்தை இத்தனை நீ சொல்கிற, சரி நீ 1000 காரணம் சொன்னாலும் வேற என்ன மாற்று இருக்குது? இதை தவிர நம்ம என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாட்டின் தலைவனை நீங்கள் ஏன் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும்? இங்கே என்ன மிஸ்டர் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ் காம்படிஷனாக நடக்குது? மக்களாட்சி என்பது மக்கள் அனைவரும் ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பது அல்ல. அந்த நாட்டின் முடிவுகள் அந்த மக்களின் விருப்பப்படி நடக்கின்றதா, அப்போ தான் அது மக்களாட்சி. அதை எப்படி நம்ம என்ஷூர் பண்ணுறது அப்படின்னா, நம்மலாம் ஓட்டு போட்டு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம நாட்டில் என்னென்ன நடக்கணும் அப்படிங்கிற முடிவுகளுக்கு நம்ம ஓட்டு போடணும். எனக்கு இங்கே ரோடு வேணும், எனக்கு இங்கே ஸ்கூல் வேணும், இங்கே ஒரு மருத்துவமனை வேணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கான தேவைகளுக்கு நம்ம ஓட்டு போடணும். அந்த நாட்டின் தேவைகளுக்கு மக்கள் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு வேலைக்காரனை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த வேலைக்காரன் அந்த நாட்டின் முடிவுகளை அவன் எடுக்கக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கினா தான் அதுக்கு பேர் மக்களாட்சியை தவிர ஒரு நாட்டின் தொலைவனை தேர்ந்தெடுத்து அந்த தொலைவன் எல்லா மக்களுக்கும் முடிவெடுப்பான் அப்படிங்கிறது மக்களாட்சி கிடையாது. சரி, இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டால் அது பல லட்சம் மக்களை ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு குறுகிய நேரத்திலே போய் சேர்ந்துருது. அதை பலர் லைக் பண்ணுறாங்க, பலர் டிஸ்லைக் பண்ணுறாங்க, பலர் ரீட்வீட் பண்ணுறாங்க, எத்தனையோ பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டின் முடிவுகளை மக்களால் ஏன் பண்ண முடியாது? ஏன் ஒரு நாட்டின் தலைவன்கிட்ட நம்மளோட உரிமைகள் எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும்? அதாவது ஒரு நாட்டின் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாட்டின் முடிவுகளுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு ஒன் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்கு பெரிய லெவல் சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அந்த எல்லா சேலஞ்சுக்கும் என்கிட்ட பதில் கிடையாது, சொல்யூஷன் கிடையாது. அதே சமயம் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கட்டமைப்பை தூக்கி போட்டுட்டு இந்த ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வரதுங்கிறது முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு காலத்தில் பேஜர்னு ஒன்று இருந்துச்சு. யாராவது தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா அந்த பேஜருக்கு வந்து ஒரு கால் ஒன்று விடுவாங்க. அந்த பேஜரை வச்சுருக்கக்கூடிய மனிதர்களுக்கு யார் வந்து அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட நம்பர் வந்து நோட்டிஃபிகேஷனாக போகும். உடனே அவங்க எங்கே இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் பூத்தில் போய் யார் அவங்கள தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டுப்பாங்க. இதுதான் பேஜர். இந்த பேஜருங்கிறது திடீர்னு ஒரு நாள் காணா போச்சு. ஏன் தெரியுமா காணா போச்சு? அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்துச்சு, அதாவது மொபைல். அந்த மொபைலில் யார் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு கால் விட்டால் போதும், அந்த ரிங் எங்கே வருதோ அந்த நபர் இருக்க இடத்துலேருந்து
அந்த தொடர்பு கொள்ள நினைக்கும் மனிதர்கிட்ட பேசலாம். அப்படிப்பட்ட மொபைலுங்கிற ஒரு சிறந்த கருவி வந்ததுனால பேஜருங்கிற ஒரு பொருள் காணாமல் போச்சு. ஸோ இந்த பேஜருங்கிற ஒரு பொருளை நீங்கள் ஒழிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறது கிடையாது. அதோட ஒரு பெட்டர் சிஸ்டத்தை உருவாக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை தூக்கி போட்டுட்டு இந்த இதுக்கு வந்துடுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கான மாற்றாக டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன ஒரு தீர்வு ஒரு சிறந்த தீர்வாக இல்லாமல் கூட இருக்கலாம். உங்கள்ட்ட நிறைய பேர் ஸ்மார்ட்டான ஆட்கள் இருப்பீங்க. இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சிந்திங்க. இதுக்கு சிறந்த மாற்று என்ன அப்படிங்கிறத யோசிங்க. ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பதிவு செய்யுங்க. உங்களோட ஐடியா ஒரு சிறந்த ஐடியாவாக இருக்குது அப்படின்னா மேபி இன்றைக்கி அது மக்கள் மத்தியில் பெரிதளவு பேசப்படாமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் பேசப்படும். அதை நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி நேசமணி அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் பெரிதளவு வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது வடிவேல் சார் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் நடித்த ஒரு காமெடி இன்றைக்கி பயங்கர வைரலாக இருக்குது. நான் கூட அந்த டயத்தில் யோசிச்சிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேல் சாரோட காமெடி பயங்கர ஜீனியஸாக இருக்கும். இது தமிழ்நாட்டில் நல்ல ரெக்கக்னிஷன் கிடச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிதளவு பேசப்படலை. ஏன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் அன்னைக்கு அது பெரிதளவு வைரல் ஆகலை அப்படின்னாலும் 19 வருஷம் கழித்து இன்னைக்கு பெரிதளவு வைரல் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்னைக்கு நாம் சிறந்த சிந்தனைகளை விதைவிப்போம், நாளை அறுவடை செய்வதற்காக. நன்றி, வணக்கம்.